Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 787 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இவன் தான் லூஃபின்னு சொல்லி புட்டிங்க்கு தெரிஞ்சு போச்சுல்ல, உடனே ஆணு கத்திடுவான். அண்ட் இப்பதான் அவனை க்ளோஸா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனும் ஸ்டார் ஹேட்டும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு. இதை நான் சொல்ல அவ சொன்னான். அட இவ்வளவு நேரம் பையன் தின்னு ஊதி போயிருந்தான், அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு தின்னுட்டு இருந்ததுனால மூஞ்ச முழுசா பார்க்க முடியல. பட் இப்ப அவனே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரிய வருது அவன் தான் இவன், அவன் நான் தான் கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறவன் அப்படி எப்படின்னு வேற பில்டப் பண்ணுவானா. சுத்தி இருக்க நம்ம ஆளுகெல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க நமக்கு சங்கு கன்ஃபார்ம்னு. அவன் நிஜமாவே நீங்க தான் லூஃபி க்ரூவான்னு ஒரு 2-3 டைம் கேட்டுருவான். ஏன்னா சஞ்சய் இவங்க குரூல தானே இருந்தான். ஆமா சஞ்சய் எங்க ஆள்தான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் சஞ்சய் எப்படி இவளுக்கு தெரியும்னு எல்லாத்துக்கும் ஷாக்கு. பெட்ரோ அப்படியே வில்லத்தனமா லுக் விடுவான். அவனுக்கும் ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு ஆணு வாய பழுந்துருவான். அப்பதான் நமி ப்ரூக்கு சாப்பர் இவங்க 3 பேர்த்துக்கும் இந்த புட்டிங்கிற பேரு எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்குது. ஆனா எங்கன்னு தெரியல. எங்கயா இருக்கும் புட்டிங் 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 புட்டிங்னு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில ஞாபகம் வரும். வந்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. இவங்க லேட்டு நம்ம தான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் அதான் இவ தான் சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அந்த கப்போன் இருக்கானே அவன் கல்யாண பத்திரிகையை காமிச்சான்ல, அதுல இருந்த பேரு இவளோட பேரு தான். பிக் மம்மோட 35வது டாட்டர் சார்லட் புட்டிங். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு நீ சார்லட் ஃபேமிலியான்னு சொல்லி விசாரிப்பாங்க. ஆமாம்பா நம்ம லூஃபிக்கு ஒன்னும் புரியல இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. மேட்ர சொன்ன உடனே அவனுமே பதறி போய் காட்டு கத்துவான். பரவாயில்லையே சஞ்சய்க்கு ஒய்ஃப் நல்லா அழகா தான் இருக்காங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு வெக்கம். இவளுக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா அவங்க அம்மா கூட ஆலிசா இல்லாம டாட்டே செக்யூரிட்டியை தாண்டி எல்லாம் இவ்வளவு தூரம் உள்ள வரவே முடியாது. அப்படி வந்திருக்காங்கன்னா அவங்க உசுருக்கு தான் ஆபத்து. ஏன் அப்படி வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, நீங்க இப்ப எங்க அம்மாவோட டெரிட்டோரிக்குள்ள இருக்கீங்க, அவங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான பைரட், இப்படி வந்து மாட்டிட்டீங்களேன்னு புலம்பிட்டு கத்திய நீட்டி நீங்களுமே பயங்கரமான பைரட்ஸ் தான், அதுல நான் விட மாட்டேன்னு பயத்திலேயே அவ மட்டையாயிருவா போல. என்ன இவ இந்த அளவுக்கு டம்மி பீஸா இருக்கா. சரி ரைட்டுமா பயப்படாத, நாங்க அப்படியெல்லாம் உன்னை எதுவும் பண்ண மாட்டோம்னு சொன்னா கேட்கவே மாட்டா. உடனே பெட்ரோ கழுத்திலேயே கத்திய வச்சு லூஃபி கிட்ட இவளை என்ன பண்ணலாம் சொல்லுன்னு கேட்பான். ஆல்ரெடி அவளே பயத்துல தான் இருக்கா, கொஞ்சம் விட்டாலே போதும் அவளே மயக்கம் போட்டு விழுந்துருவா போல. இதுல இவ வேற நமிதான் செம்மையா கடுப்பாயிட்டே பெட்ரோ அவளை விடுறா விளக்கண்ணாம்பா. லூஃபியுமே விட சொல்லிடுவான். ஏன்னா இவங்க வந்தது சஞ்சயை கூட்டு போக மட்டும்தான், வேற யாரையும் போட்டு தள்ள இல்ல. இத சொன்ன உடனே அவளுமே ஷாக் ஆயிருவா. எது சஞ்சயை கூப்பிட்டு போக வந்திருக்கீங்களான்னு. அவளுக்கு தெரியும் அவங்க மம்மி எவ்வளவு பெரிய சுயநலவாதி, என்ன நல்லா பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அவளோட பைரட் குரூப்பை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லி தான் இப்படி ஒரு மேரேஜே அவ பண்றான். மத்தபடி இவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும்னு வேற எந்த நல்ல எண்ணமும் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் இவங்க கல்யாணம் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்படியே குழிய தோண்டி அப்படியே போய் படுத்துக்க வேண்டியதான். ஒன்னு அவ கூட சண்டை போடாம கிவ் அப் பண்ணிடணும், இல்லைன்னா அங்க இருந்து ஓடிடணும். அப்படித்தான் அவங்க அக்கா என்ன பண்ணிருக்கா, இவங்க அம்மா சொல்ற ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவளே அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை தேடி கப்பல் எடுத்துக்கிட்டு அவ பாட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் சொன்ன உடனே எல்லாருமே வாயை பழுதுகிட்டு அந்த கதையை கேட்பாங்க. இப்ப நம்ம ஆளுக்கு என்ன ஒரு டவுட்னா, இவ பிக் மம்முக்கு 35வது பொண்ணு அப்படின்னா நிஜமாவே அவளுக்கு 35 பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேட்டா அப்பந்தான் அவ ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவா. என்னன்னா அவளுக்கு மொத்தம் 39 பொண்ணுங்க 46 பசங்க விளங்கிடும். இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு ஏபிசி ஈக்குவேஷன்லாம் போட்டு பார்த்தோம்னா மொத்தமா 85 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடேங்க அப்பான்னு எல்லாம் வாய பொளந்துருவாங்க. நீங்க இதை கேட்டு வாய பொளந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ பசங்களை வச்சு ஒரு ஸ்கூலே நடத்தலாம் போல. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, அவளுக்கு மொத்தம் 43 ஹஸ்பண்ட்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்தி பாத்தீங்கன்னா 129 பேரு. முடியல. இதுல வேற இவளோட அக்கா அண்ணன்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே குழந்தைங்க இருக்குது. அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இவங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு மட்டுமே தனியா ஒரு தீவை வாங்கணும் போல. அதனாலதான் முக்காவாசி பிக் மம்மோட பைரட்ஸுங்க எல்லாம் அவளோட ரத்த சொந்தமா தான் இருப்பாங்க. பிக் மம்முக்கு ஒரு பஞ்சாயத்துனா சிங்கத்தை காப்பாத்த அங்காளி பங்காளி எல்லாம் கத்தி அருவாவோட வருவாயிலே அதே மாதிரி வந்து நின்னுக்குவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம பையலுக்கு ஷாக்கா தான் இருக்குது. ஆனா கண்ணு முன்னாடி சாக்லேட் டீ எல்லாம் இருக்கும்போது ஒரு செகண்ட் ஷாக் ஆவானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டுக்கு திம்பானுங்க குடிப்பானுங்க. சரி இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு, சஞ்சய பாத்தீங்களா அவன் எங்க இருக்கா என்னன்னு கேட்டவன ஒரே ஒரு டைம் பார்த்தாலாமா. என்னதான் அவனோட ஐப்ரோஸ் எல்லாம் அப்படியே சுருங்கி இருந்தாலும் அவன் ரொம்ப கைண்டான ஆளு, ஒரு ஜென்டில்மேன். அண்ட் அவனுக்கு ஸ்வீட்ஸ் பண்றத பத்தி நிறைய தெரியுமாமா. அண்ட் இவனுக்கும் சொல்லி கொடுத்திருக்கான்னு வேற சொல்லுவான். எங்க 2 பேத்துக்குமே ஒரே விஷயம் தான் பிடிச்சிருக்குது அப்படி எப்படின்னு சொல்லி அவனை பத்தி ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவான். அப்புறம் அவன் கால் வேற கருப்பா இருக்கும், அவன் ரொம்ப டஃப்பான ஆளு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நல்லா ஆரம்பிச்சவ போக போக என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிருவா. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவ சஞ்சயை இன்னும் மீட் பண்ணலன்னு. அட பிளாக் ஃபுட்னு சொல்றாங்கல்ல, அதனால அவன் காலு கருப்பா இருக்குங்கிறான். ஆனா அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு மாத்தி கேட்பாங்க. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க அம்மா சொன்னதை அவளால மீற முடியாது. பட் அவளுக்கும் சஞ்சயை
பிடிச்சிருக்குன்னு அவ மூஞ்சி ரியாக்ஷன்லயே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ப்ரூக்கால தான் நம்ப முடியல இப்படி ஒரு பொண்ணை சஞ்சய் கல்யாணம் பண்ண போறானான்னு. இப்படி எல்லாம் அவளை பத்தி நல்லபடியா பேசிட்டு இருப்பாங்க. அவளுக்குமே வெக்கத்துல மூஞ்செல்லாம் செவந்து போயிடும். ஆனா அந்த டைம் இந்த பெட்ரோ நம்ம இவளை கட்டி போடணும்பா. எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு, என்ன சடனா அப்படி சொல்லிட்டானேன்னு. அட அவனோட பயம் என்னன்னா இங்க இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி வெளியில இவ இன்ஃபார்ம் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அதுக்கப்புறம் சஞ்சயை காப்பாத்தவே முடியாது. ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றேன்னு கேட்டா இவ பிக் மம்மோட பொண்ணு, கண்டிப்பா சொல்லிடுவாங்கிற மாதிரி அடிச்சு சொல்லுவான். பட் அவளுக்கே அவங்க அம்மாவை சுத்தமா பிடிக்கலையே. பிக் மம்னு சொன்னா பதறத்தான் செய்யறா. அவ எப்படி சொல்லுவான்னு கேட்டா அவனுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அவளுக்கு தான் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சே. இப்ப போய் இப்படி பில்டப் பண்ணிட்டு இருந்தா. பட் இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் வாக்குவாதம். அவளை விட்டோம்னா வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு டைம் நடந்தா கூட நமக்கு பெரிய பஞ்சாயத்து தான் அப்படி இப்படின்னு. ஆனா அவ தெளிவா சொல்லிடுவா, நான் உங்களை பத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை பத்தியும் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு. மெயினா அவங்க அம்மா கிட்ட. இதுவே எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன இவ திடீர்னு இப்படி சொல்றாளேன்னு. என்ன பண்றது, பிக் மம்மோட பொண்ணு தான். அவளே இப்படி சொல்லும் போது நம்ப முடியாம தான் இருக்கும். ஆனா அவளுக்கு அவங்க அம்மாவை பார்த்தாலே பீதி. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உடைக்க விரும்பல. நீங்க சஞ்சியை கூப்பிட்டு போக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி எப்படின்னு நம்ம ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே பேசுவா. ஏன்னா எங்க அம்மா வேற நான் வேற, நீங்க என்னைய நினைச்சு கவலையே பட வேண்டான ஒண்ணு. அம்புட்டுக்கு சந்தோஷம் தான், பரவாயில்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடைச்சிருச்சுன்னு. சரி நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவ, நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறவ, எதுக்காக இந்த வேண்டாத வேலைன்னு கேட்டா சஞ்சய் மேல இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்காண்டி நான் ஹெல்ப் பண்றேன், உங்களோட ஃப்ரெண்டை நான் உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வேற சொல்லுவா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளுக்கு அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. ஷாக்கு. இதுக்கப்புறம் அவன் நிஜமாவே காப்பாத்துறாளா இல்ல பெருசா ஆப்பு வைக்கிறாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.